ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 18வது அதிகாரம் 9 முதல் 14 வசனம் வரையிலே. இந்த வேத பகுதி நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. நாம் அநேக முறை தியானித்திருக்கிறோம், அநேக முறை நாம் செய்திகளை கேட்டிருக்கலாம். இந்த நாளிலும் மீண்டும் கர்த்தர் நமக்கு இதிலிருந்து புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாராக, கற்றுக் கொடுப்பாராக. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அநேக இடங்களிலே ஜனங்களோடு உவமைகளாய் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன் அப்படி பேசுகிறார் என்றால், அதற்கு வேதம் பல காரணங்களை சொன்னாலும் ஒன்றை நான் உங்களுக்கு அதை சுட்டி காட்ட இந்த வேளையிலே நான் விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 34, 35 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: இவைகளையெல்லாம் இயேசு ஜனங்களோடு உவமைகளாய் பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோடு பேசவில்லை. 35வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருள் ஆனவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நாம் இந்த வசனத்தில் வாசித்த பிரகாரம் ஏன் ஆண்டவர் ஜனங்களோடு உவமைகளாய் பேசுகிறார் என்றால், மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படி. மறைபொருள்களை ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க விரும்புகிறார். அதுதான் ஆண்டவர் உவமைகளாய் பேசுகிறார். அப்போ மறைபொருள் என்பது எதை குறித்த, எந்த மறைபொருளை ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறார்? அதாவது உவமைகள் என்பது தெரியாததை ஒன்று தெரிந்த காரியத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பது தான் உவமைகள். அப்போ தெரியாத காரியம், மறைபொருள் என்பது எதை குறிக்கிறது என்றால் பரலோகத்திற்குரியவைகளை குறிக்கிறது. அப்போ நமக்கு தெரிந்த காரியம் எதுவென்றால் உலக காரியங்கள். நமக்கு தெரிந்தது உலக பிரகாரமான காரியங்கள். ஆனால் தெரியாத மறைபொருள் எது என்றால் அது பரலோகத்திற்குரியவைகள், பரலோக காரியம். அந்த பரலோக காரியத்தை ஆண்டவர் நமக்கு தெரிந்த உலக காரியத்தோடு ஒப்பிட்டு அதை நமக்கு விளக்குகிறது தான் உவமை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல இந்த லூக்கா 18:9 நாம் வாசித்தோம்: அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அப்போ இந்த இடத்துல 2 விதமான கூட்டங்களை ஆண்டவர் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். ஒரு கூட்டம் யார் என்றால், தங்களை நீதிமான்கள் என்று நம்புகிற கூட்டம், அவர்களாகவே அவர்களை நீதிமான்களாக மாற்றிக்கொள்ளுகிற கூட்டம். இது ஒரு கூட்டமாய் காணப்படுகிறது. இந்த தங்களை தாங்களே நீதிமான்களாய் பார்க்கிற கூட்டம் மற்றொரு கூட்டத்தை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவர்களை அற்பமாய் பார்க்கிற ஒரு கூட்டமாய் அவர்கள் அற்பமானவர்களாய் பார்க்கிறார்கள். தங்களை சுய நீதிமான்களாய் பார்க்கிறவர்கள் மற்றவர்களை குறித்து எப்படி பார்க்கிறார்கள் என்றால், அவர்கள் அற்பமானவர்கள். அதாவது இவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள், இவர்களை கொண்டு ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், இவர்கள் ஒன்றுக்கும் லாக்கி இல்லாதவர்கள், இவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள், அப்படி என்று தங்களுடைய பார்வையின்படியே அவர்களை நிதானிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள், இவர்கள் எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று அவர்களை ஒதுக்கி வைத்து அவர்களை தள்ளி வைக்கிறவர்கள் தான் யார் என்றால் இந்த சுய நீதிமான் கூட்டம். இவர்களை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். அது எதற்கு ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார் என்றால், ஜெபத்திற்கு ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த சம்பவத்தை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். என்ன சொல்லுகிறார்? லூக்கா 18:10 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள், ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். அந்த 9வது வசனத்திலே வாசித்தோம் 2 கூட்டம். ஒரு சுய நீதிமான் கூட்டம் தான் யார்? பரிசேய கூட்டம். அந்த சுய நீதிமான் கூட்டம் மற்றவர்களை அற்பமாய் பார்த்த கூட்டம் தான் யார் என்றால் ஆயக்கார கூட்டம். இதிலிருந்து ஒருவர் நீதிமான்,
ஒரு ஆயக்காரன் எங்கே போகிறான்? ஒரு பரிசேயன் ஒரு ஆயக்காரன் எங்கே போகிறான்? ஜெபம் பண்ணும்படியாய் தேவாலயத்திற்கு போகிறான். இந்த ஜெப சம்பவத்தை வைத்து ஆண்டவர் இந்த காரியத்தை, இந்த உவமைகளை ஜனங்களோடு பேசுகிறார், நம்மோடும் பேச விரும்புகிறார். இந்த 2 பேருக்குமே நீங்கள் பார்க்கும் பொழுது, பரிசேயராக இருக்கட்டும், மற்ற மனுஷனாகிய ஆயக்காரனாக இருக்கட்டும், இந்த இருவருக்கும் மிகவும் பெரிய வித்தியாசம் உண்டு. வேதத்தில் இவர்களை குறித்து பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறது என்றால், ஆயக்காரர்களை குறித்து வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆயக்காரர்கள் இவர்கள் யூதர்களாக இருந்தாலும் ரோம அரசுக்காக வேலை பார்த்தவர்கள். ரோம அரசாங்கத்திற்காக இவர்கள் வேலை பார்த்து தங்கள் சொந்த யூத ஜனங்களிடத்திலே வந்து வரி வசூலித்து அவர்களை வஞ்சித்த ஜனங்கள் தான் இந்த ஆயக்கார கூட்டம். அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் பாவிகளாக கருதப்பட்டார்கள். ஏனென்றால் அதிகாரத்தை கொண்டு இரக்கமில்லாமல் பணம் பறிக்கும் மனிதர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். பணம் பறிப்பதே இவர்களுடைய குறியாக இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, ஏழை மக்களுக்கு அநீதி இழைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் அரசாங்கம் சொல்வதை காட்டிலும் அதிகமான தொகையை ஜனங்களிடத்தில் வரியாக வசூலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் பாவிகள் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு நமக்கு நல்ல ஒரு உதாரணம், நாம் லூக்கா 19வது அதிகாரத்தில் நாம் ஒரு ஆயக்காரனுக்கு தலைவனாகிய சகேயு என்று ஒரு மனிதன் உண்டு. அவன் ஒரு நல்ல உதாரணமாக ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆயக்காரனுக்கு தலைவன் சகேயு என்ற மனிதன். இப்போ நாம் அதற்குள்ளாய் போவதில்லை. ஆயக்காரர்கள் யார் என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அடுத்ததாக பரிசேயர்கள். இந்த பரிசேயர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், பரிசேயர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள், வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். இவர்கள் அதாவது பைபிள் டீச்சர், ஸ்காலர்ஸ். இவர்கள் மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கிற, பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற இவர்கள் ஆசாரியர்கள். அது மாத்திரமல்ல, சமுதாயத்தில் மதம் சார்ந்த அதிகாரமுடையவர்கள், செல்வாக்கு மிக்க ஜனங்கள் தான் இந்த பரிசேயர்கள். சமுதாயத்தில் அங்கீகாரம் மற்றும் மரியாதையை எதிர்பார்க்கிற ஜனங்கள். இவர்கள் மற்றவர்களிடத்தில் மரியாதை எதிர்பார்க்கிறவர்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு மற்றவர்கள் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம்தான் இந்த பரிசேயர் கூட்டம். அது மாத்திரமல்ல, சுய நீதிமான்கள் இவர்கள் தங்களை தாங்களே சுய நீதிமான்களாக எண்ணிக்கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளுகிறவர்கள். ஏனென்றால் இவர்களுக்கு வசனம் நன்கு தெரியும். ஆதலால் இவர்கள் தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவர்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறவர்கள் பரிசேயர்கள். அவர்களே அதை எல்லாம் செய்து கொள்வது, அவர்களே தீர்மானித்து, அவர்களை குறித்து நிதானித்து கொள்கிறவர்கள் தான் இந்த பரிசேயர்கள். தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிற பக்குவம் இல்லாதவர்கள் இவர்கள். என்னதான் வசனம் தெரிந்தாலும், என்னதான் சத்தியம் அறிந்திருந்தாலும், தேவனுக்கு முன்பதாக தங்களை தாழ்த்துகிற பக்குவம் இல்லாதவர்கள். ஏனென்றால் தாங்கள் பாவிகள் என்று ஒரு நாளும் ஒத்துக்கொள்ளாதவர்கள், ஒரு நாளும் தங்கள் மனதிலே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யார்? இந்த பரிசேயர்கள். அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்கள் தான் பரிசேயர். இந்த 2 பேருக்கும், ஆயக்காரராக இருக்கட்டும், பரிசேயராக இருக்கட்டும், இவர்களுக்குள் பார்க்கும் பொழுது பெரிய வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இந்த 2 பேரையும் ஒப்பிட்டு தான் இந்த சம்பவத்தை, இந்த உவமையை நமக்கு சொல்லுகிறார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். இந்த பரிசேயன் பாருங்க, 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரக்காரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாய் வந்தவன் எதை சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான் பாருங்க. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எதை சொல்லி ஸ்தோத்தரிக்க வேண்டும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள்,
எண்ணிலடங்காத நன்மைகளை சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆனால் இவன் என்ன சொல்லி ஸ்தோத்தரிக்கிறான்? ஆண்டவரே, நான் பரிகாரக்காரர், அந்நியாயக்காரர், விபச்சாரக்காரர் இவர்களைப் போல அல்ல. அப்போது இவன் எதை சொல்லி இவன் ஸ்தோத்தரிக்கிறான் என்றால், ஆயக்காரன் செய்கிற பாவங்களை எல்லாம் இவன் சுட்டி காட்டி இவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்தரிக்கிறான். ஆயக்காரன் என்னென்ன தவறுகள் செய்வானோ ஆயக்காரர்களுடைய தவறுகளை எல்லாம் இவன் சுட்டி காட்டி ஜபத்திலே மற்றவர்கள் செய்கிற தவறுகள், மற்றவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டி தங்களை நீதிமான்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துகிற இந்த பரிசேயர்கள் பாருங்கள், ஆண்டவரை அந்த வார்த்தையை சொல்லி ஸ்தோத்தரிக்கிறான். ஆண்டவரே, நான் அதெல்லாம் சொல்லிவிட்டு அவர்கள் செய்கிற ஆயக்காரர்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் சொல்லிவிட்டு கடைசியாக அவன் சொல்லுகிறான், ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் பாருங்கள், அப்போ என்ன சொல்லுகிறான்? எல்லா ஆயக்காரர்களும் இப்படி தான், இவர்கள் எல்லாம் பாவம் செய்கிறவர்கள், எல்லா அந்நியாயக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் எப்படிப்பட்டவன் அல்ல? அவர்களைப் போல அல்ல, இந்த ஆயக்காரனைப் போலவும் அல்ல. இவன் அப்போது ஜெபிக்க போனவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். மற்றவர்களை பார்த்து அவனோடு கம்பேர் செய்து அவனோடு ஒப்பிட்டு பார்த்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக முறை விண்ணப்பம் பண்ண போகும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் எந்த ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். ஆண்டவர் அக்கிரமக்காரரின் ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அக்கிரம சிந்தை உடைய ஜெபம் ஒரு நாளும், அக்கிரம சிந்தை கொண்டவனுடைய ஜெபம் ஒரு நாளும் கேட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் பாருங்கள், மற்றவர்கள் என்ன தவறு நான் செய்யட்டும், அவன் என்ன பாவியாக இருக்கட்டும், என்ன அக்கிரமக்காரனாக இருக்கட்டும், நாம் என்ன என்பதை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிற நாம் எந்த அளவில் பாவிகள் என்பதை நாம் முதலாவது உணர்ந்து பார்க்க வேண்டும். அந்த பாவத்தோடு நாம் முன்னும் பரிசுத்தவான் கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், பூமியில் எல்லோரும் பாவம் செய்தவர்கள், எல்லோரும் பாவிகள் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர். அந்த பாவத்திலிருந்து ஆண்டவர் அதையெல்லாம் மறைத்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறவர். அது எப்பொழுது நடக்கும் என்றால் இந்த செய்தியின் கடைசியில் நாம் பார்க்க முடியும் அது யாரை ஆண்டவர் நீதிமானாய் பார்க்கிறார் என்று. இந்த பரிசேயன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய சுய அறிக்கையை செய்கிறதை பார்க்க முடிகிறோம். அவன் சுயமாய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்பாரா என்றால் நிச்சயமாய் கேட்க மாட்டார். அக்கிரம சிந்தைகள் கொண்ட ஒரு ஜெபமும் ஆண்டவருடைய சமூகத்தில் அது எட்டுவதே கிடையாது. நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கட்டும், என்ன பரிசுத்தவான்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அப்படிப்பட்ட ஜெபம் ஒரு நாளும் பரலோகத்திற்கு அது எட்டுவதே கிடையாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்திற்கு தன்னுடைய செவியை விலக்கி அடைத்து கொள்ளுகிறார் என்பதுதான் வசனம், அது சத்தியம். பாருங்கள், இப்படி பரிசேயன் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிவிட்டு 12வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் தசமபாகத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான். முதலாவது ஆயக்காரனை கம்பேர் செய்து ஒப்பிட்டு அவன் ஒரு ஆண்டவரிடத்தில் போய் என்ன சொல்லுகிறான்? ஸ்தோத்திரம் சொன்னதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு வந்து வைக்கிறான். என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, வாரத்தில் 2 தரம் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் நான் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். பாருங்கள், இவன் இதையும் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர், இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். இவன் இதையெல்லாம் எதற்காக செய்கிறான் என்பது நமக்கு இப்பொழுது விளங்குகிறது. மற்றவர்கள் பார்க்கும்படியாய், மற்றவர்கள் கேட்கும்படியாய், மற்றவர்களிடத்தில் அறிக்கை செய்யும்படியாகவே கடமைக்காக இவர்கள் இதை செய்கிறதை, யார்? இந்த பரிசேயன் கடமைக்காக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன சொல்லுகிறான்?
அவன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எல்லாம் சரியாய் செய்கிறேன், நான் எல்லாவற்றையும் சரியாய் கடைபிடிக்கிறேன், வசனம் என்ன சொல்லுகிறதோ, பிரமாணம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதின்படி நான் வாழ்கிறேன், அதின்படி நான் செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நாம் எல்லாம் சரியாய் செய்கிறோம், சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், வசனத்தை தியானிக்கிறேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய எண்ணம் ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தையும் தான் ஆண்டவர் பார்க்கிறார். அதை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இருதயம் தான் ஆண்டவருக்கு பிரியமான இருதயம். நாம் பாருங்க, நாம் என்ன வேதத்தை வசித்து, நாம் என்ன வேதத்திலே தேறினவர்களாய் இருந்தாலும், நாம் என்ன பக்தி உள்ளவர்களாய் இருந்தாலும், நம்மிடத்தில் இந்த மேட்டிமையான எண்ணங்கள் வரும்பொழுது, நம்மிடத்தில் பெருமையான காரியங்கள் வரும்பொழுது, என்னால் மாத்திரமே எல்லாம் ஆகும், என்னால் மாத்திரமே எல்லாம் முடியும், ஆண்டவர் என்னை கொண்டு தான் எல்லாம் செய்வார், மற்றவர்கள் எல்லாம் அற்பமானவர்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இதுவே ஆண்டவருடைய பார்வையில் வெறுப்பாய் காணப்படுகிறது. இதுவே ஆண்டவருடைய பார்வையில் வெறுப்பாய் மாறிப்போகிறது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கமுள்ள ஆண்டவர். அவர் நொறுங்குண்ட இருதயத்தை ஒரு நாளும் புறக்கணித்தது இல்லை என்பது 100%. ஏனென்றால் வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லுவது கிடையாது. வசனம் அது சத்தியம், அது ஒரு நாளும் பொய் சொல்லுவது கிடையாது. இவன் போய் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தான் செய்கிற எல்லா சுய காரியங்களை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். ஆனால் பாருங்க, அடுத்ததாக இன்னொரு மனிதன் வருகிறான், ஆயக்காரன். இவனோ, இந்த பரிசேயனோ எதுவரையிலும் போய்விட்டான் என்றால் ஆலயத்திற்குள்ளே போய்விட்டான். ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவருடைய சமூகத்தின் பக்கத்தில் நின்று கொண்டு, ஆண்டவருடைய சமூகத்துக்கு அடுத்ததாற் போல அவன் போய் நின்று கொண்டு அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆயக்காரன் 13வது வசனம் சொல்லுகிறது, ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். இவனுடைய ஜெபம் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது. பாருங்க, இவன் எங்கே நிற்கிறான்? ஆயக்காரன் தூரத்தில் நிற்கிறான். எவ்வளவு தூரம்? அவன் பிரகாரத்திற்கு விட்டு வெளியிலே நிற்கிறான். இவனோ பிரகாரத்தை கடந்து, பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறான். யார்? பரிசேயன். ஆனால் இந்த ஆயக்காரன் எதற்குள்ளே நுழையவில்லை. அவன் வாசலுக்குள்ளாகவே நுழையாமல் வாசலுக்கு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். அவன் ஆலயத்திற்குள்ளே கூட அவன் தன்னை தகுதி இல்லாதவன் என்று எண்ணி பார்த்து, அவன் பிரகாரத்திற்குள்ளாக கூட வருவதற்கு நான் பாத்திரவான் இல்லை என்று எண்ணி அவன் வாசலுக்கு வெளியே நின்று கொண்டு அங்கிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். என்ன சொல்லுகிறான்? ஆயக்காரன் தூரத்திலே நின்று, எவ்வளவு தூரத்தில் நின்று? வாசலுக்கு விட்டு வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான். அங்கிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு அங்கு நின்று கொண்டும் பாருங்க, அவன் தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்க துணியவில்லை. அது மாத்திரமல்ல, தன் மார்பிலை அடித்து கொண்டு, இவனுக்கு நன்கு தெரியும் எந்த ஜெபம் ஆண்டவர் கேட்பார். இவன் பாவி என்பது அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் அங்கீகரித்தவர்கள். அந்த நாட்களிலே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே, ரோம அதாவது ஆண்டவராகிய ரோம சாம்ராஜ்யத்துக்காக வாழ்ந்த இந்த ஆயக்காரர்கள், அவர்களுக்காய் வேலை செய்த இந்த ஆயக்காரர்கள் ஒரு நாளும் பரிசுத்தமாய் இருந்ததில்லை என்று நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அந்நியாயக்காரர்கள். ஜனங்கள் இவர்களை அப்படியாகவே முத்திரை குத்தி விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை அப்படியாக இருந்தது. அதை பார்த்த ஜனங்கள் அவர்களுக்கு அப்படி ஒரு முத்திரை போட்டு விட்டார்கள். இவர்கள் பாவிகள், இவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல என்று அவர்கள் முத்திரை போட்டு விட்டார்கள். அந்த ஒரு குற்ற உணர்வோடு அவன் போகிறான். அந்த குற்ற உணர்வோடு அவன் உள்ளே போகக்கூட துணியாமல் தூரத்தில் நின்று ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அவனுடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராய் போகிறது. அவன் ஆண்டவரை விட்டு தூரம் நின்று கொண்டிருந்தாலும் அவனுடைய கரம் வானத்திற்கு நேராக தூக்க அவன் துணியாமல்
தன் கண்களையும் நோக்கி பார்க்க துணியாமல் அவன் என்ன பண்ணுகிறான், மார்பிலே அடித்து கொள்ளுகிறான். மார்பிலே அடித்து கொண்டு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அவன் அடித்து கொள்ளுகிறதை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் பாருங்க, இவன் இருதயத்தின் மீது அடித்து கொண்டு ஆயக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவி என்று சொல்லுகிறான். ஆனால் பரிசேயன் பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே வந்து விட்டான். ஆண்டவருடைய பக்கத்தில் வந்து நின்று கொண்டு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் நல்ல காரியங்களை மாத்திரமே நான் செய்கிறேன் என்று ஆண்டவரிடத்தில் பட்டியல் போட்டு காண்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இவன் எதுவும் பட்டியல் போடவில்லை. இவன் மற்றவர்களை குறித்து கவலைப்படவில்லை. அவன் மற்றவர்களை ஒப்பிட்டு அவன் ஜெபிக்கவில்லை. அவன் வந்தது அவனுக்கு விடுதலைக்காக. அவன் வந்ததே அவனுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவது நாம் ஆண்டவருடைய பாதத்தில் போகும் பொழுது நம்மை பாவிகள் என்று நாம் அந்த ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மை அர்ப்பணித்து முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த இருதயம் முதலாவது நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார் என்பது நாம் இந்த சம்பவத்திலே பார்க்க முடியும். அப்படி இந்த ஆயக்காரன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாய் இருக்கிற என் மீது கிருபையாய் இரும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். ஆண்டவர் பாருங்க, 2 ஜெபத்தையும் கேட்கிற ஆண்டவர் கடைசியாக யாருடைய ஜெபத்திற்கு பதில் வந்தது என்று சொன்னால், நீதிமான் யார் என்று ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் என்றால், ஆயக்காரனுடைய ஜெபத்திற்கு தான் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் 14வது வசனத்தில், அவன் அல்ல, இவனே. அது என்ன ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் பேரை சொல்லலாம் அல்ல, அவன் அல்ல, இவனே என்று ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? ஆயக்காரன் அல்ல, இல்லை பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே அப்படி என்று ஆண்டவர் சொல்லி இருக்கலாம் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவன் அல்ல, இவனே. அவன் என்பது எதை குறிக்கிறது? யார் தூரத்தில் நிற்கிறார்களோ, ஒருவர் தூரத்தில் நிற்கும் பொழுது அவர்களை பார்த்து தான் நாம் சொல்லுவோம், அதோ பார், தூரத்தில் அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவோம். ஆனால் இவன் என்று யாரை சொல்லுவோம்? பக்கத்தில் யார் நம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான், இவன் பாருங்க என் பக்கத்தில் இருக்கிறான், அவன் பாருங்க. அவன் என்பது யார் தூரத்தில் நிற்கிறார்களோ, இவன் என்பது யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தான் நாம் சொல்லுவோம். அப்படி இப்போ பாருங்கள், யார் பக்கத்தில் இருப்பது? பரிசேயன் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறான். ஆனால் ஆயக்காரன் தூர நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த ஜெபத்தின் முடிவிலே நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற காரியம் என்னவென்றால், இந்த உவமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், இந்த பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அவனோடு கூட இல்லை என்பது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆண்டவர் அப்போ யார் கூட இருக்கிறார்? யார் பக்கத்தில்? இவன் ஆண்டவருடைய பக்கத்தில் போனாலும் ஆண்டவர் அவனோடு கூட இல்லை. ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, தூரத்தில் இருக்கிற அந்த ஆயக்காரனாகிய பாவியினிடத்திலே தான் ஆண்டவர் இருக்கிறார். அவன் தூர இருந்தாலும் ஆண்டவர் அவன் கூட தான் இருக்கிறார். பக்கத்திலே இருக்கிற பரிசேயன் கூட ஆண்டவர் இல்லை என்பதுதான் நமக்கு இந்த உவமையின் மூலமாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நாம் என்னதான் ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், நாம் என்னதான் ஆண்டவருடைய பக்கத்தில் நின்று நாம் நியாயப்பிரமாணத்தை, அதாவது வேதத்தின் காரியங்களை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்தாலும், நாம் இந்த பரிசேயனைப் போல ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தாலும், என்ன செய்கிறவர்களாய் இருந்தாலும், நமக்குள் அந்த இருதயம் இல்லை என்றால், நமக்குள் மற்றவர்களை இந்த 9வது வசனத்தில் பார்த்தது போல மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால், மற்றவர்களை கேவலமாய் பார்க்கிற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கும் என்றால், அவன் ஒன்றுக்கும் லாக்கி இல்லாதவன், அவன் ஒன்றுக்கும் அருகதை இல்லாதவன் என்று நம்முடைய எண்ணத்தில் வரும் என்றால்,
ஆண்டவர் நாம் என்ன அவர் பக்கத்திலே நின்று ஊழியம் செய்தாலும் அவர் நம்மோடு இல்லை என்பது தான் இந்த உவமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். யார் பாவி என்று தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, என்னை நீர் மன்னித்து என் மீது கிருபையாயிரும் என்று யார் கெஞ்சுகிறார்களோ ஆண்டவர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அந்த லூக்கா 18:14 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவன் நீதிமான ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். வந்தபோது அவன் பாவியாய் வந்தான், போகும்பொழுது அவன் நீதிமானாக்கப்பட்டு திரும்பி போகிறான். அப்போ ஆண்டவர் யாரை நீதிமானாய் பார்க்கிறார்? அப்போ யாருடன் ஆண்டவர் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, யார் தங்களை தாழ்த்துகிறார்களோ, ஆண்டவர் யார் தங்கள் பாவிகள் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கதறுகிறார்களோ அவர்களிடத்தில் ஆண்டவர் இருப்பார். அவர்களோடு கூட மாத்திரமே ஆண்டவர் இருப்பார். அவர்களை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். நீதிமான்கள் என்றால் யார் என்றால் அவர்களுக்கு மாத்திரமே பரலோகத்தில் இடம் உண்டு. அவர்களுக்கு மாத்திரம் நாம் என்ன ஊழியம் செய்யலாம், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யலாம், என்னென்ன வேணாலும் செய்யலாம், அதெல்லாம் கடைசியில் குப்பையாய் மாறி போகிறது. நாம் எல்லாம் செய்கிறதெல்லாம் கடைசியில் வீணாய் போகிறது. எது நிமித்தம்? நம்முடைய சிந்தையின் நிமித்தம், நம்முடைய அக்கிரம சிந்தையின் நிமித்தம், அக்கிரம எண்ணத்தின் நிமித்தம் கடைசியில் செய்கிற எல்லாம் ஆண்டவர் அதை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போட்டு விடுகிறார். ஆதலால் இந்த ஊமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்றால், யார் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள், ஆண்டவர் யாரோடு கூட இருக்கிறார், எந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம், எந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் என்பது, எந்த ஜனங்களை ஆண்டவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார் என்பது இந்த ஊமையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.